ஆரஞ்சு காம்போ. ஆமாங்க, இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலி வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்காக வந்து தீம் வந்து ஆரஞ்சு தீம்ல வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கஸ்டமைஸ்ட் ஆர்டர் இது பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சனுக்கு வந்து எஸ் இனிஷியல் போட்ட மாதிரி ஃபுல் ஆரி ஒர்க் பண்ணி ஒரு குர்தா தூத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஏற்கனவே நம்ம பேஜில் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வேணும்னு கேட்டதுனால ஸோ அதே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் காலர்லேயே வந்து ஆரி ஒர்க் சிம்பிளாக பண்ணியிருக்கோம். அண்ட் பையனுக்கு வந்து தோத்தியும் வந்து லைக் ஃபுல் லேஸ் ஒர்க் பண்ண மாதிரி தோத்தியும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பையனுக்கு 12 இயர்ஸ்க்கு. அண்ட் கேர்ள் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபேப்ரிக்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் சாரி மாடல் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஸ்கர்ட் இது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு. அண்ட் துப்பட்டா பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் கட் ஒர்க் துப்பட்டா வேணும்னு கேட்டிருந்ததுனால கட் ஒர்க் துப்பட்டா வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அண்ட் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குர்த்தா மட்டும் சிம்பிளாக ஒரு குர்த்தா கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக ஒரு குர்த்தா பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு மேட்சிங் கிளிப்பும் கூட. மாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சாஃப்ட் சில்கை வந்து இந்த சாரி வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு வந்து ப்ளவுஸும் நம்மளே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் இது. ஸோ பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீம் பேஸ்டு. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து கலர் தீம் பேஸ்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி காம்போ பண்ணணும்னாலும் நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி காம்போஸ் பண்ணணும், இல்லை பிரதர் சிஸ்டர் காம்போ பண்ணணும், இல்லை வந்து லைக் டேட் சன் காம்போ பண்ணணும், இந்த மாதிரி எந்த காம்போஸ் பண்ணனாலும் பிரிட்டி பட்டுவை ரீச் அவுட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி கலர் தீம்ல பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம தனியா ஒரு கலரா ஒர்க் பண்ணி ஒரு தீமா வந்து ட்ரெஸ் வேர் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நிறைவா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நிறைய பேர் இந்த காம்போஸ்குள்ள போறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்க ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு ஃபெஸ்டிவலோ அந்த மாதிரி இருக்கும்போது இதே மாதிரி ஒரு தீமா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா பிரிட்டி பட்டு ரீச் அவுட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.